யாருக்கு அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் கிடைக்கும் என்று தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இதா அஸ்வாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒருவர் சோதிக்கப்படும் போது அவர் சொல்லுவார், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே திரும்ப செல்லப்படுபவர்கள் என்று சொல்லி காட்டுவார். இத்தகையவருக்கு தான் அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறான். அதாவது நாம் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை பொதுவாக எப்ப பயன்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மரண செய்தியை கேட்கும் போது மட்டும்தான் நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். இந்த மாதிரி மௌத் செய்தி வரும்போது தான் இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை கொண்டு வந்துட்டோம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஒரு அடியான் எப்போது சோதிக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை மட்டும் அவன் சொன்னான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் அவனுக்கு கிடைக்கின்றான். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை நாம நம்மளுடைய சின்ன சின்ன சோதனைகள், நமக்கு எந்த ஒரு விஷயங்கள் நம்ம நெருங்கினாலும் அத்தனை விஷயத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடியவர்களாக நாம இருக்கணும். பொதுவாக ஒரு பொருளை நம்ம காணடிச்சிட்டோம், அதை தேடுறோம் அப்படின்னா அப்போது அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். அதே போல நமக்கு ஒரு கரண்ட் போயிடுச்சு, அப்ப நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இந்த வார்த்தை என்பது சுப்ஹானல்லாஹ் அவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை. அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.